வணக்கம். ஒரு காக்கா அந்த உலகத்துல சந்தோஷமா ஜாலியா சுத்திட்டு இருந்துச்சான். எப்ப தெரியுமா? ஒரு கொக்கை பாக்குறதுக்கு முன்னாடி வரையும். கொக்கை பார்த்த உடனே அதுக்கு பயங்கர ஷாக். என்னடா இது அவ்வளவு அழகா வெள்ளையா கியூட்டா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு கொக்கு கிட்ட வந்து சொன்னிச்சான், நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, நீ தான் உலகத்திலே சந்தோஷமான ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். உடனே கொக்கு சொன்னிச்சான், அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கிளியை பாக்குறவரு, கிளி ரொம்ப அழகா பசுமையா இருக்கும் தெரியுமா அப்படின்ச்சான். உடனே நேராக கிளிக்கிட்டு போணுச்சான் அந்த காக்கா. போன உடனே நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா, கொக்கை விட நீ ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் ஹாப்பியஸ்ட் பர்சன், ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அப்படிதான் நான் நினச்சிக்கிருந்தேன் ஒரு மயிலை பார்க்குற வரையும். மயில் அப்படியே மல்டி கலர், நிறைய கலர் கலராக அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். உடனே காக்காக்கு மயிலை பார்க்கணும் ஆசை வந்துட்டு நேராக விறுவிறுன்னு பறந்து போணுச்சு. எங்கே தெரியுமா? மிருக காட்சி சாலைக்கு போன உடனே மயிலை பார்த்துட்டு, ஏய் உன்னை பார்க்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கப்பா, ரொம்ப அழகா இருக்க, உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான ஆள்னா நீயா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். உடனே மயில் சொன்னிச்சான், அது என்னமோ உண்மைதான், என்னுடைய அழகு தான் என்னை வந்து இங்கே மிருக காட்சி சாலையில் பூட்டி வைக்கிறதுக்கு காரணமாக வந்துச்சு, நீ எவ்வளோ அழகா அந்த உலகத்தையே சுற்றி வர்ற அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அப்போதான் காக்காக்கு ஞாபகம் வந்துச்சான், அடாடா உண்மைதானே, நான் அழகே இல்லைனாலும் ஜாலியாக சுதந்திரமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சிச்சாங்க. உண்மை என்ன தெரியுமா? மகிழ்ச்சின்றதை நம்ம வெளியில் தேடன்ற அவசியம் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குன்றதை நம்ம